வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் MaayaKumar. யுக்ரைன் வெர்சஸ் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் சம்பந்தமான ஒவ்வொரு அப்டேட்டை பற்றி தான் அந்த ஷோவில் பேச போகிறோம். அது மட்டும் கிடையாது, மனித உரிமை மீறல் சார்ந்து ரஷ்யா மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. அது என்ன குற்றச்சாட்டு? இது எல்லாத்த பற்றி தான் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். ரஷ்யா மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட உலக மக்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யா தான் இவ்வளோ கொடுமைகளை பண்ணியிருக்கு. இந்த இலங்கை இனப்படுகொலை நேரத்தில் சிங்கள படையினர் எப்படி தமிழர்களை கொன்று குவிச்சாங்களோ அதுக்கு இணையாக ரஷ்ய படைகள் யுக்ரைனுக்குள்ளே புகுந்து அங்கே இருக்க உள்ளூர் மக்களை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கு. குழந்தைங்களெல்லாம் பச்சாதாபமே பார்க்காம பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திக்கிட்டு இருக்கு. என்ன கேவலமான இராணுவம் ரஷ்ய இராணுவம், அது இதுன்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மேற்குலக நாடுகள் எது நினச்சிதோ அது இப்போ கரெக்டாக நடக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, கதையோட ஒரு பக்கம் பார்த்துட்டோம். இன்னொரு பக்கமாக பார்த்துடலாமே. இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கான ரஷ்யாவோட நிரந்தர பிரதிநிதி ஒருத்தர் இருக்கார்ல, வாசிலின் நெபென்சியா, இவர் கிட்டத்தட்ட 31 நிமிஷங்கள் வரைக்கும் ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கிட்டாருங்க. இந்த ஐநா கூட்டத்தில் கலந்துக்க போயிருக்காப்புல, அதன் ஒரு முன்னோட்டமாக தான் அந்த ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கிட்டார். அங்கே ஒரு 17 நிமிஷம் வரைக்கும் தன்னிலை விளக்கத்தை கொடுத்தாரு. புச்சாவை பற்றி உலக நாட்டு தலைவர்கள் என்னென்ன சொல்கிறாங்க, ஆனால் ஃபேக்ட் என்ன, ரியாலிட்டி புச்சால என்ன, ரஷ்ய படைக்கும் புச்சால நடந்ததாக சொல்லப்படுற இனப்படுகொலைக்கும் எந்த அளவு சம்மந்தம், அது இதுன்னு ஒரு 17 நிமிஷம் வரைக்கும் தண்ணியில் விளக்கத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் ரிப்போர்ட்டர்ஸ் ஒவ்வொரு கேள்வியாக கேட்க ஆரம்பித்தாங்க. ஆனால் எந்த கேள்வியும் மறுக்கலைங்க. இவர் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தார். இந்த குற்றச்சாட்டு சம்மந்தமாக ரஷ்யா தரப்புலேருந்து இவர் சொல்லியிருக்க பதில்கள்லாம் என்னென்ன, விளக்கங்கள் என்னென்ன, அதை பற்றி இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நெபென்சியா கொடுத்த முதல் விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல் புச்சால இருந்த ரஷ்ய படையினர் அங்கே இருந்த உள்ளூர் மக்களை காக்க தான் செஞ்சாங்க, அழிக்கலை. ஒருத்தர் மேலே கூட, இந்த புச்சாவ பகுதியை சேர்ந்த பொதுமக்களில் ஒருத்தர் மேலே கூட ரஷ்ய படையினர் கை வைக்கவே இல்லை. அவ்வளோ ஏன், ரஷ்ய படை உள்ள அங்கே இருக்கும்போது ரஷ்ய படையினர் அத்துமீறாங்க அப்படின்னு சிவிலியன்ஸில் ஒருத்தர் கூட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலை. அப்படி இருக்கிறப்ப எப்படிங்க இது மாதிரி ரஷ்யாவுக்கு எதிராக குற்றம் சாட்டலாம்? அது மட்டுமா, மேற்குலக ஊடகங்கள்லாம் ரஷ்யாவுக்கு எதிராக பயங்கரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு எதிரான செய்திகளாக அவங்க பொறுக்கி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்தளவு ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த புச்சாக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்காமையே இந்த யுக்ரைன் கவர்மெண்ட் என்னென்னலாம் சொல்லுதோ அதை அப்படியே நியூஸாக ஏற்றுறாங்க. இது ரஷ்யா மீதான அரசியல் அழுத்தம் இருக்குல்ல, அதோட இன்னொரு பரிமாணம்னு சொல்லியிருந்தாருங்க. இது மட்டுமா, இது மாதிரி என்கிட்ட நிறைய விளக்கங்கள் இருக்குது. புச்சா சார்ந்து எங்களோட தன்னிலை விளக்கம் நிறைய இருக்குது. ஏன்னா குற்றச்சாட்டுன்னு ஒன்று சுமத்திட்டீங்க ரஷ்யாவுக்கு எதிராக. நாங்கள் விளக்கம் சொல்கிற இடத்துல இருக்கோம், நாங்கள் அதை மதிக்கிறோம், விளக்கம் சொல்கிறோம். இதுக்காக தான் ஐநா பாதுகாப்பு சபைக்கான கூட்டத்தை நான் கூட்டுறதுக்காக அழைப்பு விடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. I assure you, I don't know, I'm sure that not many of you know about the Russian military, but Russian military is nothing and has nothing what it is being accused of, in particular in having cruel atrocities against the civil population. It is not the case, it will never be the case, and it was never the case. We have factual evidence that proves this point. We intend to present it to Security Council as soon as possible, so that the international community is not misled by the false narrative promoted by Kyiv and its Western sponsors. இதை தொடர்ந்து என்ன சொன்னார்னா, புச்சா பற்றி நான் ஒரு சில உண்மைகளை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, இது போல் ரஷ்ய படையினரோட கட்டுப்பாட்டின் கீழ் அந்த புச்சா இருந்தப்ப அங்கிருந்த மக்களுக்கு செல்ஃபோன் சர்வீஸ்க்கான வசதியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். இணைய சேவைக்கான வசதியை கூட ஏற்படுத்தி கொடுத்தோம். இணைய சேவைக்கான வசதினா இங்கே என்ன நம்ம மீன் பண்ணுறாரு, உள்ளே இருக்க மக்கள் அங்கேருந்து எதை வேணாலும் ஃபோட்டோவாக எடுத்தோ வீடியோவாவோ எடுத்தோ பதிவேற்றம் பண்ணலாம். புச்சாக்குள்ளே என்ன நடக்குதுன்ற உண்மை வெளி உலகத்துக்கு தெரியும். அது நாங்கள் தெரிஞ்சே உள்ள செல்ஃபோன் சர்வீஸையும் கொண்டு வந்தோம், இன்டர்நெட் வசதியும் கொண்டு வந்தோம். எங்கள் மேலே களங்கம் இருக்கிறதா இருந்தால் நாங்கள் எதுக்காக தைரியமாக இதெல்லாம் கொண்டு வந்திருக்க போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வியை, ஒரு நியாயமான கேள்வியை அவர் முன் வச்சார். சரி, அதை கூட விடுங்க. இந்த புச்சாலிருந்து ரஷ்ய படையினர் வெளியேறோம் அப்படின்னு இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்பட்டுச்சுல, அதுக்கேற்ற மாதிரியே நாங்களும் புச்சாலிருந்து வெளியேறணும். யார், ரஷ்ய படையினர். நாங்கள் வெளியேறி போன அந்த நேரத்தில் கூட இந்த புச்சாக்குள்ளே சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு யாருமே சொல்லவே இல்லை. சரி, ஓகே, யுக்ரைன் சொல்கிற மாதிரியே உள்ள பிணங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிணங்கள் இருக்கிற பகுதியில் இருந்துக்கிட்டு அரசாங்கத்தை சேர்ந்த முக்கியமான நபர்கள் சிரித்தபடியே வீடியோவை பதிவேற்றம் பண்ணுவாங்களா?
ஆனால் யுக்ரைனில் பண்ணியிருக்காங்களே அரசில் முக்கிய அங்கம் மேயர் தரப்புலேருந்து சொல்கிறாப்புல ஃபுல்லாக அப்படி இருக்கிறவங்க நிறைய வீடியோஸை எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இது போல் யுக்ரைன் சோல்ஜர்ஸ் வெற்றி பெற்றுட்டாங்க இந்த புச்சா பகுதியில், ரஷ்ய படையினரை விரட்டி அடிச்சுட்டு அதுன்னு சொல்லிட்டு பல பேர் வீடியோஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எடுத்த வீடியோஸை ஃபுல்லாக விட்டு பாருங்க, பின்னாடி பிணங்கள்னு எதுவுமே இருக்காது. ஆனால் அதே வீடியோஸை நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள், பின்னாடி பிணங்கள் இருக்க மாதிரி காட்சிப்படுத்தி அதை ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்ட்டு நபென்சியா இருக்கார்லாங்க, அவர் பேச பேச பின்னாடி இருக்க ஒரு டிவியில் ஒவ்வொரு வீடியோ ஆதாரமாக டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டு இருந்துச்சு. ஏன்னா ரஷ்யா மேலே விழுந்திருக்கிறது பெரிய குற்றச்சாட்டு. ஃபோட்டோ வீடியோ ஆதாரம்னு பல ஊடகங்களை வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்கு ரஷ்யாவை. அப்பேற்பட்ட இந்த சூழலில் வீடியோ ஆதாரத்தோடும் ஃபோட்டோ ஆதாரத்தோடும் அவர் சொன்னால் மட்டும்தான், யார் நெபென்சியா சொன்னால் மட்டும்தான் உலக மக்களோட மனசு இருக்குல்ல, அது திரும்ப ரஷ்யா பக்கம் நிற்கும். அப்படி இல்லைனா எல்லாரும் முத்திரை குத்திடுவாங்க, இது ஒரு போர்க்குற்றம் புரிஞ்சிருக்க நாடுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட்டில் அவர் பேச பேச ஒவ்வொரு வீடியோஸாக அவர் லிங்க்கை கொடுத்து காமிச்சார் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக நீங்களே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கே புரியும் நெபென்சியா எந்தளவு முக்கியமான ஒரு செய்தியாளர் சந்திப்பாக இதை நினச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு. During the time that the town has been under the control of the Russian armed forces, not a single local resident has suffered from any violent action. For as long as the town was under the control of the Russian armed forces, locals were moving freely around the town and using cellular phones, so they could post in the social media any photo and video footage on any theoretical harassment, if this was the case. However, that didn't happen. Let me address the developments in the chronological order. On March 30, following another round of talks in Ankara, Russian Ministry of Defense have announced the withdrawal of forces from a number of regions, including Bucha. That fact was confirmed the next day by the mayor of Bucha. In his video on March 31st, Anatoly Fedoruk presented the withdrawal of Russian forces as a victory of Ukrainian army. Interestingly, he had not mentioned any mass atrocities, dead bodies, killings, graves, or anything like that. It is hard to imagine that a city mayor can forget to address such a devastating scenario. Let me show you the video posted by Mr. Fedoruk. As you will see, he looks happy and smiling. It is hard to imagine that he is acting like this against the backdrop of a massacre in the streets. Дорогі друзі, шановна Бучанська громада, 31 березня віддав історію нашого населеного пункту всієї територіальної громади як день звільнення від російських орків, від російських окупантів нашими Збройними силами України, наших населених пунктів. Тож сьогодні констатую, що цей день є радісний і велика перемога наших Збройних сил на Київщині. That's in Ukrainian, but that's what I said. He's happy that the Russian troops withdrew, and that's a great victory for the Ukrainian army. And nothing mentioning about any atrocities that happened in the city. This video was posted on the Ukraine 24 channel on the 1st of April, and I would like to stress nothing about atrocities was revealed on April 1st. Let me show a photo of Jean Belenyuk, a deputy of the Ukrainian parliament who, according to his reports in social media, visited Bucha after regaining control by the Ukrainian government. As you can see, he is also smiling. He is joyful. In his reports, he mentions no dead bodies, not a single reference to atrocities. Давайте, Федь. Все? நெபென்சியா இதோடு நிறுத்தலைங்க. அடுத்ததா இன்னும் ஒரு சில வீடியோ ஆதாரங்களை காண்பிச்சு அவர் ஒரு சில விளக்கங்களை கொடுத்தாரு. அப்போ என்ன சொன்னார்னா, ஏப்ரல் 2ஆம் தேதி இந்த யுக்ரைன் பாதுகாப்பு படையினர் அங்கங்கே வீடியோஸை எடுத்து புச்சா பகுதிக்குள்ளே இருந்தபடியே வீடியோஸை எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோஸ் நல்லா கவனித்து பாருங்கள், பின்னாடி எந்த விதமான சடலங்களும் இருக்காது. அதுக்கப்புறம் வேறு லொக்கேஷன்ஸில் இருந்தபடியே இந்த யுக்ரைன் பாதுகாப்பு படையினர் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸை எடுத்தாங்க, அதை ஷேர் பண்ணாங்க. அதிலெல்லாம் பிணங்கள் வந்துருந்துச்சு. இது எப்படிங்க? அப்போ பிணங்கள் இல்லாதது நாங்கள் வெளியேறின பிற்பாடு எடுக்கப்பட்ட ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம். ஆனால் அந்த டைமில் மட்டும் பிணங்கள் வந்திருக்குன்னா இது எப்படி? ரஷ்ய படம் திரும்ப உள்ளே போய்ட்டு கொண்டுட்டா வந்திருக்கோம்.
இதெல்லாம் பொய்யுங்க, பொய்யான செய்திங்க அப்படின்னு சொன்னார். இது சம்மந்தமான வீடியோஸையும் ஃபோட்டோஸையும் டெலிகாஸ்ட் பண்ணி காமிச்சார். அது மட்டும் இல்லை, ரஷ்ய படை புச்சாலிருந்து வெளியேறின 4 நாட்கள் வரைக்கும் இந்த சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டதா இது சார்ந்த புகைப்படங்கள், வீடியோக்கள்னு எதுவுமே வெளியிடப்படலை. 4 நாட்கள் வரைக்கும் வெளியிடப்படலை. அதுதான் முக்கியமானது. ஏன்னா அங்கே நாங்கள் கொண்டு இருந்தால் உடனே தெரிஞ்சிருக்குமே, வெளியிட்டிருக்கலாமே. அப்போலாம் வெளியிடாமல் ஆற அமர பிளான் பண்ணி எந்தெந்த தெருக்களில் எந்தெந்த சாலைகளில் யார் யாரை பிணங்களாக நடிக்க வைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேலையை பார்த்துருக்காங்க. எல்லாமே சித்தரிக்கப்பட்டது. இட்ஸ் ஆல் ஸ்டேஜ் அப்படின்னு அந்த மனுஷன் நெத்தடியாக அடிச்சிருந்தாரு. இப்போது திடீர்னு வெளியே வர்ற ஒவ்வொரு வீடியோவும், அதாவது ரஷ்ய படையினரால் கொல்லப்பட்டதா சொல்லப்பட்டு இருக்கல புச்சா பகுதி மக்கள்னு சொல்லிட்டு அந்த பிணங்கள்னு, இது எல்லாமே சித்தரிக்கப்பட்ட வீடியோக்கள். இது யாருமே நம்ப வேண்டாம். இது முழுக்க முழுக்க பொய்யான காணொலி தொகுப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு நெபன்சியா. On April 2nd, the National Guard of Ukraine posted on official resources a video from Bucha. Let me show you the footage. The video captures members of Ukrainian armed forces entering Bucha. The footage shows no dead bodies in the streets. The Ukrainian military interviewed several people in different locations across the town. None of them said a word about any massacre or mass killings. Camera also captures videos behind these people with no dead bodies inside. Треба буде якась допомога чи що, скажіть, що ми будемо там і будемо тут казатися, якщо ви щось необхідно допоможете. That is in half Russian, half Ukrainian. Все надо? The atrocities which are accredited to Russian military in Bucha, which happened before Ukrainian army took the control of the city. 4 days after the Russian military left the city of Bucha, there was not a single sign of atrocities. I repeat, not a single reference to it anywhere. The infamous video depicting bodies on the city roads only appeared on April 3rd. It is full of discrepancies and blatant lies. According to its authors, the bodies were lying on the streets for at least 4 days by the time the video was filmed. However, the bodies are not stiffened. How is that possible? It is against the law of biology. The bodies do not have signs of decomposition known to forensic experts, including cadaver stains. The wounds contain no blood. Another point illustrating that this video is fake. இதுக்கப்புறம் தான் அல்டிமேட்டான கிளைமை முன் வச்சார். அதாவது எந்த குற்றச்சாட்டை மேற்குலக நாடுகள் ரஷ்யா மேலே முன் வச்சுதோ அதே குற்றச்சாட்டுகளை மேற்குலக நாடுகள், அதுவும் குறிப்பாக அமெரிக்கா இருக்குல்ல, அது பக்கமாக திருப்பி விட்டார் நெபன்சியா. என்ன தெரியுமா சொன்னாப்புல, ஒரு பெரிய விளக்கம் கொடுத்தாப்புல இதுக்கு. இது போல் ரஷ்ய படையினர்லாம் புச்சாக்குள்ளேயும் ஒட்டுமொத்த யுக்ரைனுக்குள்ளேயும் அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கு, இங்கே இருக்க பொதுமக்களை கொண்டுகிட்டு இருக்கு, அது இதுன்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா ஈராக்கில் என்ன பண்ணுச்சு? அங்கே இருக்கிற பல பொதுமக்கள் வசிச்சுக்கிட்டு இருந்த கட்டடங்கள் மேலே தாக்குதல்களை முன்னெடுத்தாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கொல்லப்பட்டாங்க. இப்படி இறந்த மக்களோட சவங்கள்லாம் வாரக்கணக்கிலையும் மாத கணக்கிலையும் அங்கங்கே தெருவில் இருந்துச்சு. அவ்வளோ கொடுமைகளை பண்ணியிருக்கு அமெரிக்கா. இப்போ இங்கே வந்து ரஷ்யா பண்ணதா, யுக்ரைனுக்குள்ளே இவ்வளோ விஷயங்களை பண்ணதா எல்லாம் பெருசாக பேசுகிறாங்க. ரஷ்யாவுக்கு இப்போ குற்றம் சாட்டுற எல்லாருமே அமெரிக்கா என்னென்ன பண்ணியிருக்கு அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லை, இது கூடவே என்ன சொல்கிறாப்புலன்னா, இது போல் இந்த வெளியாகிட்டு இருக்க ஃபுட்டேஜ் வீடியோலாம் பார்த்தா ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இவங்க அணிஞ்சிருக்க சீருடை மாதிரியே பல சீருடைகளை அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் உண்மையான ரஷ்யன் சோல்ஜர்ஸ் கிடையாது. மேற்குலக நாடுகள் பிளான் பண்ணி ஒரு சிலரை உள்ளே இறக்கியிருக்கு. அவங்க ரஷ்யன் சோல்ஜர்ஸ் மாதிரியே கையில் பேண்டு போட்டிருக்கிறதா இருக்கட்டும், யூனிஃபார்ம்ஸை மாட்டி இருக்கிறதா இருக்கட்டும், அப்படியே வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க.
அதில் ஒரு சில சோல்ஜர்லாம் கேட்குற மாதிரி நான் அவனை சுரட்டுமா அப்படின்னு கேட்குற மாதிரியும் சுடுன்னு பின்னாடி இந்த ஆர்டர் பிறப்பிக்கப்படுற மாதிரியும் உடனே பொதுமக்களை சுட்டு தள்ளுற மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாம் யாருமே நம்பாதீங்க. அங்கே இருந்ததில் ஒருத்தர் கூட ரஷ்யன் சோல்ஜர் கிடையாது. முழுக்க சொந்த நாட்டை சேர்ந்த ஒரு சில துரோகிகளே அங்கே இருக்க பொதுமக்களுக்கு எதிராக களமிறக்கப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே உள்ளே இறங்கினதுக்கு பிரதான காரணமே மேற்குலக நாடுகள் தான். அவங்க தான் இந்த அளவுக்கு திட்டத்தை ப்ராப்பராக பிளான் பண்ணி போட்டு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பொதுமக்களை கொள்கிற ஒரு ஈனத்தரமான செயலை ரஷ்யா ஒருபோதும் செய்யாது. எங்களை சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காகவே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஒரு பிளான் தான் இதுன்னு அவர் திரும்ப அடித்து சொன்னாப்புல. மனித உரிமையை மதித்து நடக்கிற ஒரு படை ரஷ்ய படை அப்படின்னு கொஞ்சம் பெருமிதத்தோடு தெரிவித்தார். நெபன்சியா இந்த அளவு ஆவேசமாக பேசுகிற ஆள்லாம் கிடையாது. ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்டில் கொஞ்சம் ஆவேசமாக பேசியிருந்தார். To prevent misidentification of civilians from members of the militia, when Ukrainian forces entered the town, they fired at the people with white stripes, killing the civilians. There is a video showing a conversation between members of Ukrainian units. It was published in social media by the so-called Territorial Defense, a radical nationalist fighting group. One of the radicals asks if he can shoot at the people without blue stripes. The other confirms that this is permissible. Russian speakers know that, but let me translate for the rest of you. Question behind the scene. There are folks without blue bands. Can I shoot him? Can I shoot them? Answer, of course. I hope the evidence we demonstrated today leaves you with no illusion that the video circulated by the Kiev regime is a crude forgery. It doesn't stand any scrutiny. However, some Western leaders, for example, German Federal Chancellor Olaf Scholz, French President Emmanuel Macron, and of course British Foreign Minister Liz Truss, have already lined up to promote this false narrative. What happened in Bucha is exactly a false flag attack by the Kiev regime and its Western sponsors. The possible goal of this provocation is horrifying and brings back the nightmares of the Nazi crimes during the Second World War. Vladimir Zelensky, once he arrived in Bucha, hinted that this incident justifies any uncivilized response. By this, basically, he confirmed that the Kiev regime considers genocide as a method of warfare. Now the nationalists have a pretext to commit a real massacre of innocent Ukrainian people, executing them as traitors. We want the world to stay alert, and we call on the Council not to let this horrific cleansing to happen. To conclude, I would like to reiterate that the Russian military forces act in strict compliance with international humanitarian law and do not target civilians and civilian objects. If we were pursuing aggressive goals like those of the US-led coalition in Iraq, the scale of losses and devastation would be worse by digits, like in Raqqa and Mosul, that were bombed by the US to ashes, killing thousands of civilians, including women and children, whose bodies were left unburied for weeks and even months. இதுக்கப்புறம் தான் செய்தியாளர்கள் ஒவ்வொரு கேள்விக்கானைகளாக தொடுக்க ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் கேள்விக்கு நெபன்சி என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இது போல் ஐநா மனித உரிமை ஆணையகத்தில் இருந்து ரஷ்யாவை நீக்கிட்டு அப்படியே தனிமைப்படுத்தணும், ரஷ்யாவை ஈவு இறக்கமே இல்லாத ஒரு நாடாக சித்தரிக்கணும் அப்படின்னு பல மேற்குலக நாடுகள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் அந்த நாடுகள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ரஷ்யாவுக்கு எதிராக இவ்வளோ பொய் குற்றச்சாட்டுகளை முன் வச்சு இவ்வளோ செயல்பாடுகளை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கல மேற்குலக நாடுகள். இதனால் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்க போகிற அமைதி பேச்சுவார்த்தை தான் பாதிக்கப்படும். இதோட இம்பேக்ட் எல்லாமே அங்கே எதிரொலிக்கும் அப்படின்னு மறைமுகமான ஒரு எச்சரிக்கையும் நெபன்சியா முன் வச்சார். அவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். Of course, Human Rights Council is not our piece of cake, so to say. We are in another format. But I think that this is again unbelievable what the West and the rest are trying to do with Russia today, trying to exclude it from whatever multilateral forums we are having in the world. I think yes, I'm saying yes to what you're saying. This is again unprecedented, and this will not facilitate or encourage or be helpful to what is happening between Russian and Ukrainian peace talks. இந்த விளக்கத்தை தொடர்ந்து ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்டிருந்தாங்க.
என்னங்க இது போல் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ரஷ்ய படையினரோட அத்துமீறலை காட்டுற மாதிரி புச்சா சார்ந்து வெளியாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாத்தையும் மறுக்கிறீங்க. சரி ஓகே, அதெல்லாம் விடுங்க. ஒரு சில ஃபுட்டேஜஸில் இருந்தவங்க உண்மையான புச்சா மக்கள் தான். அவங்களுக்கான குடி அடையாளம் அங்கே இருக்குது. அவங்கெல்லாம் தங்களோட உறவினர்கள் கொல்லப்படுறத, ரஷ்ய படையினரால் கொல்லப்படுறத நேரில் பார்த்தவங்க. அவங்களும் நிறைய வீடியோஸில் இதை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ அதெல்லாம் பொய்யா? நீங்கள் மற்ற வீடியோஸ்லாம் பொய்ன்னு சொல்லலாம். பாதிக்கப்பட்ட மக்கள் நேரடியாக சொல்லியிருக்காங்க. அவங்களோட முகமும் இருக்குது ஃபுல்லாக வீடியோவில் தெளிவாக. இதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. நபின்சியா இதுக்கு என்ன தெரியுமா பதில் சொன்னார்? இங்கே பாருங்க அப்படின்னு ஆரம்பித்தாருங்க அந்த ரிப்போர்ட்டரை பார்த்து. இங்கே பாருங்கள், போர்க்களம் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா அங்கே உயிர்கள் போக தான் செய்யும் அப்படின்னு சொன்னாருங்க. ஐ திங்க் ரஷ்யா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அட்மிட் பண்ணியிருக்காங்க முறையாக போர்க்காலத்தில் சிவிலியன்ஸ் கொல்லப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் முழுமையாக சொல்லலை, ரஷ்ய படையால் தான் கொல்லப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு தரப்பில் யாருன்னு அவர் கிளைம் பண்ணி முழுமையாக சொல்லலை. ஓகேவா? கேட்டால் யுக்ரைன் தான் சொல்லுவாங்க, அதை விடுங்க. ஆனால் அட்மிட் பண்ணிட்டாங்களா ஒரு வழியாக, போர்க்களம்னு வந்துட்டால் உயிர்கள் போக தான் செய்யும்னு சொல்லிட்டு. ஓகே, இதை தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே உயிர்கள் போகிறது என்னமோ உண்மைதாங்க. ஆனால் புச்சா பகுதியை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே நிறைய ஸ்டேஜஸ் தான் பார்க்க முடியும் உங்களால். ரஷ்யாவுக்கு எதிராக சித்தரிப்புகளை மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். இங்கே இவ்வளோ பிணங்கள் இருக்குது, கொண்டது ஃபுல்லாக ரஷ்யா தான், அங்கே அவ்வளோ பிணங்கள் இருக்குது, அந்த மக்களையே கொண்டது ரஷ்யா தான், அது இதுன்னு நாடகத்தை தான் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வேணா ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், நான் எல்லா ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கிறேன். புச்சாவில் எந்த விதமான இனப்படுகொலை நடவடிக்கையில் ரஷ்யா ஈடுபடலைன்னு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். அது சம்மந்தமான ஆதாரங்கள் எல்லாம் என் கையில் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. பார்க்கலாம், அதை அயனால் சமர்ப்பிக்க தான் போகிறாங்க. என்னென்ன ஆதாரங்கள், அதில் என்னென்ன ரஷ்யா இன்னும் மேலதிகமாக விளக்கம் அளிச்சிருக்குன்னு பார்க்கலாம். Own loved ones being killed by Russian troops are fake? Look, this is a warfare, and in warfare anything happens, and you cannot exclude that civilians are dying in a war, and that is a sad fact of life. But the footage that we are being presented with, in particular in Bucha, on which I spoke, does not give us any doubt that that was a stage. That was a stage, and we will present more evidence on that. இதை தொடர்ந்து ஒரு செய்தியாளர், வயதான செய்தியாளர் ஒருத்தவங்க ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. நல்ல கேள்வி தாங்க இதுவும். எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பதில், இந்த கேள்விக்கான பதில் தான். என்ன கேட்டாங்கன்னா, எல்லாருமே இந்த புச்சா பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ கிடச்சிருக்க தகவல் என்னென்னா, புச்சாவை விட ஒரு பகுதி பயங்கரமாக நிலகுலைஞ்சிருக்கு. புச்சாவில் நிகழ்த்தப்பட்டிருக்க மனித உரிமை மீறல்களை காட்டிலும் அதிகப்படியான மனித உரிமை மீறல் அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்குது. அந்த பகுதி பேர் போரண்டியங்கா. இந்த பகுதிக்குள்ளே தான் ரஷ்ய படையினர் அந்தளவு அட்டகாசத்தை முன்னெடுத்துட்டு போயிருக்காங்களாம். இது சம்மந்தமான ஃபோட்டோஸும் வீடியோஸும் இப்போ ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை பற்றி உங்களுக்கு எதனா தெரியுமா சார் அப்படின்னு கேட்டாங்க. இவர் என்ன நம்ம ஓப்பனாக சொன்னாப்புல அப்போது ஃப்ராங்க்லின்னு ஆரம்பித்தாருங்க. அதாவது வெளிப்படையாக சொல்கிறேன், சத்தியமாக எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. நீங்கள் இந்த கேள்வியாக கேட்டிங்க பார்த்தீங்களா, இப்போ தான் எனக்கே தெரியும் இது போல் ஒரு பகுதி இருக்குது, இங்கே இது போல் நடக்குது அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வரைக்கும் என்னோட கவனத்துக்கு இது போல் எந்த ஒரு பகுதியோட பேரும் வரல, அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெளிவாக தெரிலன்ற மாதிரி சொல்லியிருந்தார். That town was also occupied by Russian forces until recently. Do you know anything about that? Frankly, no. I just hear it from you as you speak. இந்த ப்ரெஸ் மீட்டில் அல்டிமேட்டாக ஒரு கேள்வி கேட்கப்படுச்சுங்க செய்தியாளர் தரப்பிலிருந்து. ஏன்னா அவங்களே ஒரு கடத்தில் பொறுமை இழந்துட்டாங்க. ஏன்னா எதை கேட்டாலும் ரஷ்யா பண்ணலான்னு திரும்ப சொன்னாரா, அதனால் அவங்களே ஒரு இடத்துல பொறுமை இழந்துட்டாங்க. இப்போ என்ன கேள்வி கேட்கப்படுச்சு செய்தியாளர் தரப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா, என்ன சார் எந்த வீடியோ எந்த ஃபோட்டோவை காமிச்சாலும் இது எல்லாம் ரஷ்யாவுக்கு எதிராக புனையப்பட்டது, சித்தரிக்கப்பட்டதுன்னு மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, ஒரு கர்ப்பிணி பெண்ணோட வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் அவங்க ரஷ்ய படை சார்ந்த நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க, என்னென்னலாம் இங்கே பண்ணியிருந்தாங்க ரஷ்ய படை அதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ சார்ந்தும் கூட ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறீங்க. இவ்வளோ எவிடன்ஸ் இருந்தால் எப்படி சார் ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறீன்ற மாதிரி அந்த தொனியில் அவங்க கேட்டிருந்தாங்க. இதுக்கு நெபன்ஸ் என்ன பதில் சொன்னார்னா, நீங்கள் ரஷ்ய ஊடகங்களை பார்த்தா உண்மை புரியும். ஏன்னா இங்கே இருக்கிற மேற்குலக ஊடகங்கள் உண்மையை திரிச்சு வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையான செய்திகளே கிடையாதுங்க. நீங்கள் வேணால் புச்சாவே உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. அங்கே இருக்கிற மக்கள் பல பேர் இறந்து போனதா, சாலைகளில் படுத்தவாறு இருக்கிறதா பல புகைப்படங்களும் வீடியோக்குள்ளே வெளியே வருது. அது எல்லாத்தையும் ரஷ்யன் மீடியா கிட்டத்தட்ட ஃபேக்ட் செக் பண்ணுற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு.
உண்மையான செய்திகள் அங்கே வருதுங்க. இங்கே இருக்கிற மேற்குலக ஊடகங்கள் அதை வெளியிடுறது கிடையாது. வேணுமுனே ரஷ்யாவை வில்லன் மாதிரி சித்தரிக்க இங்கே இருக்க ஊடகங்கள் முயற்சி பண்ணுறதாகவும் இவர் குற்றம் சாட்டியிருந்தார். அதுவும் கடைந்தெடுத்த பொய் பிரச்சாரம் அப்படின்ற விஷயத்த ரஷ்யாவுக்கு எதிராக மேற்குலக நாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கணும் இவர் சொல்லியிருந்தாருங்க. Do you believe that the pictures and the story you're getting right now and telling us are true about Bucha? I just saw a footage today on the Russian television of the lady that gave birth in Mariupol, and she admitted that that was a fake. She is a Ukrainian blogger named Mariana, I forgot her surname. She admitted that was a fake, that she was made to make that footage. Now, if you look carefully at what you see in Bucha, about the corpses that lie on the streets, that were never existing before the Russian troops arrived, before they left, and suddenly they appear on the streets, lying on the road, one by one, right and left. Some of them are moving, some of them are showing the signs of life. You cannot escape from an understanding that is a stage. That is a stage, that is a fake, that this is a provocation, because as I said, and you know it perfectly well, that besides the warfare, we have an information war, and the information war is raging, and we have evidence that that was premeditated, that was arranged by the Ukrainian information warfare machine, so to say. மக்களே, யுக்ரைன் தரப்புலேருந்து புச்சா சார்ந்து என்னென்ன சொல்கிறாங்க அதை பற்றி ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன். இன்னொரு பக்கம் ரஷ்யா தரப்புலேருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அது அவரோட குரல்லையே ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். என்னென்னலாம் அவரே டைரெக்டாக சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, புச்சாவில் உண்மையிலேயே யார் இந்த இனப்படுகொலை நிகழ்த்தியிருப்பா? இல்லைனா ரஷ்யாவுக்கு எதிராக இது மிகப்பெரிய சித்தரிப்பு வேலையாக அங்கே நடந்துக்கிட்டு இருக்கா? இல்லை உங்களோட பதில் என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணிங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.